டாஸ்மாக் முறைகேட்டுக்கு எதிராக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பாஜக மூத்த தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். தேதி குறிப்பிடாமல் இனி போராட்டம் நடத்தப்படும் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். போராட்டம் தொடர்ந்து நடக்கும். இன்னைக்கு நீங்க என்ன கைது பண்ணலாம், எத்தனை நாள் கைது பண்ணி உள்ள வைப்பீங்க? பல லட்சம் கோடிகள் இதில் சுருட்டப்பட்டிருக்கிறது. ஓடுறதுலயும் அவர் கமிஷன் அடிப்பார், போடுறதுலயும் அவர் கமிஷன் அடிப்பார். இல்ல சார், என்ன தப்பு இந்த வண்டியில ஏற மாட்டேனா? இது என்ன நாய் ஏத்துற வண்டி? விளம்பர திமுக அரசுக்கு எதிரான டாஸ்மாக் முறைகேடு புகாரில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றிருப்பதாக குற்றஞ்சாட்டி தமிழக அரசுக்கு எதிராக பாஜக சார்பில் சென்னை எழும்பூரில் போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தது. இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள சென்ற மாநில பாஜக தலைவர் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் மீது திமுக அரசு போலீசாரை ஏவி அடக்குமுறையை கையாண்டுள்ளது. எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமையகத்தை முற்றுகையிடும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க கானாத்தூர் இல்லத்தில் இருந்து புறப்பட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கைது செய்யப்பட்டார். நீலாங்கரை அடுத்த அக்கரை பகுதியில் அவரை தடுத்து நிறுத்திய போலீசார் அண்ணாமலையை நீலாங்கரையில் இருக்கும் தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு மேல தவறு நடந்திருக்கு. ஜனநாயகத்தை படுகொலியில சொல்லி இருக்கிறாங்க. காவல்துறை எப்படி ஏவல் துறையா பயன்படுத்துறாங்கன்னு பாக்குறேன். பாரதிய ஜனதா கட்சி என்ன காவல்துறைக்கு எப்பொழுதுமே மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்கும். அதான் இன்னைக்கு பிரச்சனையே. அதனால இதை மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்களும் இதை உள்ளத்திலே சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். இது போற ஜனநாயகம் தமிழ்நாட்டில் இருக்கு, ஊழல் பேர்வழிகள்லாம் ஆட்சியில் இருக்கிறாங்க. எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடக்கும். இன்னைக்கு நீங்க என்ன கைது பண்ணலாம், எத்தனை நாள் கைது பண்ணி உள்ள வைப்பீங்க? இதேபோன்று ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள சென்னை சாலிகிராமத்தில் உள்ள வீட்டில் இருந்து புறப்பட்ட தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனை தடுத்து நிறுத்திய போலீசார் போராட்டத்திற்கு அனுமதி இல்லை என கூறியதால் அங்கு வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜனை போலீசார் கைது செய்தனர். எந்தவித போலீஸ் அடக்குமுறை இருந்தாலும் இந்த டாஸ்மாக் ஊழலை வெளிக்கொணர்வதில் பாரதிய ஜனதா கட்சி எந்த விதத்திலும் நாங்கள் சுணங்க மாட்டோம். இந்த 1000 கோடி என்பது ஆரம்பம்தான். பல லட்சம் கோடிகள் இதில் சுருட்டப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த டாஸ்மாக் அமைச்சர் அதற்காக பெயர் போனவர். ஓடுறதுலயும் அவர் கமிஷன் அடிப்பார், போடுறதுலயும் அவர் கமிஷன் அடிப்பார். ஆக இதுதான் அவரோட வேலை. எதை கொடுத்தாலும் கமிஷன் அடிப்பார். கமிஷன் அடிச்சு எங்க கொண்டு கொடுக்கணுமோ அதை கொண்டு கொடுப்பார்கள். சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற பாஜக முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், பாஜக மாநில ஒருங்கிணைப்பாளர் எச் ராஜா, பாஜக மாநில செயலாளர் ஆனந்த பிரியா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். ஜனநாயக முறையில் கூட போராட்டங்கள் நடத்த முடியவில்லை என்றும் ஜனநாயகம் செத்துவிட்டதாக முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றஞ்சாட்டினார். ஜனநாயகம் தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கக்கூடிய நிலைமைக்கு அவர்கள் கொண்டு போய் கொண்டிருக்கின்றார்கள். இது முறையற்ற செயல். குற்றச்சாட்டு இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி போராடுவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களுடைய கடமை, பொறுப்பு. அதை அவர்கள் தடுக்கின்றார்கள் என்று சொன்னால் ஜனநாயகத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லிதான் பொருளாக முடியும். டாஸ்மாக் ஊழல் குற்றச்சாட்டை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க சட்டப்பேரவையிலிருந்து வெளியே வந்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசனை திருவல்லிக்கேணி பகுதியில் போலீசார் தடுத்து நிறுத்தினர். அப்போது காவல்துறை வாகனத்தில் ஏற மறுத்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வானதி ஸ்ரீனிவாசனை கைது செய்த போலீசார் ராயப்பேட்டையில் உள்ள மண்டபத்தில் அடைத்தனர். சென்னை எழும்பூரில் போலீசாரின் வாகனத்தில் ஏற மறுத்த பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். என்ன தப்பு பண்ணினோம் எங்களை அரெஸ்ட் பண்ண? என்ன தப்பு பண்ணிருக்கோம் அதை முதல் சொல்லுங்க. இல்ல சார், என்ன தப்பு இந்த வண்டியில ஏற மாட்டேனா? இது என்ன நாய் ஏத்துற வண்டி? இதுதான் நாய் ஏத்துற வண்டியில நாங்க ஏத்தணும். இல்ல நாங்க அந்த வண்டியில ஏற மாட்டேன். டாஸ்மாக் ஊழல் குற்றச்சாட்டுக்கு எதிராக பாஜக நடத்தும் மாபெரும் போராட்டத்தில் கலந்து கொள்ள தியாகராய நகர் இல்லத்திலிருந்து புறப்பட்ட பாஜக மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வத்தை கைது செய்தனர்.
அமைச்சர் செந்தில் பாலாஜி டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக குற்றஞ்சாட்டிய பாஜகவினர் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதவி விலக கோரி தலைமைச் செயலகத்தை நோக்கி ஊர்வலமாக சென்றனர். பாஜக தொண்டர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து ஊர்வலமாக செல்ல முயன்ற பாஜகவினரை போலீசார் கைது செய்தனர்.